வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு 29x52 சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். நீங்க இந்த பிளானை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நார்த் பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது நார்த் பாயிண்ட் நமக்கு இந்த பக்கமா இருக்கு. இந்த வீட்டோடைய என்ட்ரன்ஸ் நமக்கு இந்த லைன்ல இருக்கு. ஸோ இது ஒரு வெஸ்ட் ஃபேஸ்டு ஹவுஸ் பிளான், அதாவது மேற்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம் தான் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல பார்க்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய பிரெத் நமக்கு 29 ஃபீட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தென் இதோடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது 52 ஃபீட் இதோடைய லென்த்தா இருக்கு. இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்ட்டிகோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு போர்ட்டிகோ. அதாவது இதோடைய லென்த் நமக்கு 16 ஃபீட் 6 இன்ச்சஸ் இருக்கு. இதோடைய பிரெத் நமக்கு 11 ஃபீட் இருக்கு. ஸோ 16 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் சைஸ்ல ஒரு போர்ட்டிகோ. தென் இந்த வீட்டோடைய மெயின் வாசல் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துல நம்ம ஒரு மெயின் டோர் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோருடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் இந்த டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டோருக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு. ஸோ இந்த விண்டோடைய சைஸ் 2 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட், அதாவது கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 2 ஃபீட் அப்படிங்கக்கூடிய பிரெத். பட் இதோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 5 ஃபீட் இருக்கும். இது ஒரு கிளேஸ்டு விண்டோவா இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் வழியா இந்த வீட்டுக்குள்ள போனோடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சிட் அவுட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சிட் அவுட்டோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். நான் இதுல காட்டியிருக்கிறேன் 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட். ஸோ அதாவது இந்த சைஸ் 10 ஃபீட். இந்த ஸ்டெப்புக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த வால்ல இருந்து இந்த வால்க்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 10 ஃபீட் இருக்கு. ஸோ இதோடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 11 ஃபீட் இருக்கு. ஸோ 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு ஸ்மால் சிட் அவுட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த சிட் அவுட் தாண்டி போகும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு கால் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 16 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு காலும் இந்த இடத்துல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 16 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லென்த் நமக்கு அப்படியே இருக்குது. தென் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லென்த். இந்த ஸ்டெப்புக்கு இந்த லைன்ல இருந்து இந்த வால்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸ் நமக்கு 10 ஃபீட் 9 இன்ச்சஸா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன், இந்த வீட்டுல சரியா அக்னி மூலையில இந்த இடத்துல ஒரு கிச்சன் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். பொதுவாகவே கிச்சன் அப்படின்னு சொன்னாலே அது ஒண்ணு அக்னி மூலையில இருக்கணும். மெயினா அக்னி மூலையில இருக்கணும், அதுவும் கிழக்க பார்த்து இருக்கணும் அப்படிங்கறதா நமக்கு வாஸ்து சொல்லக்கூடிய மெயினான ஒரு விதி. அப்படி அக்னி மூலையில இல்ல அப்படின்னா நம்ம வாயு மூலையில அதை வைக்கலாம் அப்படின்னு நமக்கு வாஸ்து சொல்லுது. பட் இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடிய கிச்சனை நம்ம சரியா அக்னி மூலையில இருக்கிற மாதிரி, அதே நேரத்துல கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரி தான் கிச்சன் ஸ்லாப்ஸ் எல்லாமே நாம டிசைன் பண்ணிருக்கிறோம். இந்த இடத்துல சென்டர் பொசிஷன்ல ஸ்டவ் எல்லாம் வைக்கிற மாதிரியும், இதற்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல சிங்க் இருக்கிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். சோ இந்த கிச்சனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த கிச்சன் நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். தென் இந்த கிச்சன்ல 2 விண்டோஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு, இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு. சோ இந்த 2 விண்டோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் இந்த 2 விண்டோவுமே நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். தென் இந்த கால்ல ஒரு விண்டோ இருக்கு. சோ இந்த விண்டோடைய சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சேம் டைமென்ஷன் தான். 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் இந்த விண்டோவும் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். தென் இந்த ஸ்டெப்புக்கு இந்த சைட்ல இன்னொரு விண்டோ இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஸ்டெப் பக்கத்துல விண்டோ வைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம இந்த ஸ்டெப் இந்த லைன்ல ஏறி இப்படி போற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். சோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்லாப்புக்கு கீழே தான் இந்த விண்டோஸ் வரும். அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது. தென் இந்த ஹால்லே சோஃபா டேபிள்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல காட்டிட்டோம். தென் இந்த கிச்சனுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டைனிங் ஹால், ஒரு லார்ஜ் டைனிங் ஹாலும் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 16 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு ஏறத்தாழ ஒரு 6 பேர் இருந்து சமைக்கிற மாதிரியான ஒரு டைனிங் ஹாலும் நாம இந்த இடத்துலயே பிளான் பண்ணிருக்கிறோம். சோ இந்த டைனிங் ஹால்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 விண்டோஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு, தென் இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் நம்ம
இந்த விண்டோஸுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னர்ல ஒரு பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 11 feet கிராஸ் 16 feet 3 inches, அதாவது 11 feet வந்து இதோடைய அகலமாகவும் 16 feet 3 inches வந்து இதோடைய நீளமாகவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கலாம், எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி இதுல வந்து காட்டியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ இந்த பெட்ரூமுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இந்த பெட்ரூம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். 11 feet கிராஸ் 11 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இந்த பெட்ரூமை நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். தென் இந்த 2 பெட்ரூமுக்குமே நாம வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து நம்ம பிளான் பண்ணல. பட் காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த ஹவுஸ் பிளான்ல 2 நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த கார்னர்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. 7 feet கிராஸ் 4 feet 3 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பாத்ரூம் பிளஸ் டாய்லெட் 2 அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் இருக்கு. 11 feet கிராஸ் 5 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இந்த இடத்துலையும் பிளான் பண்ணிருக்கிறோம். தென் டோர்ஸ் பொறுத்தவரை மெயின் டோருடைய சைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3.5 feet கிராஸ் 7 feet அப்படிங்கிறது தான் மெயின் டோருடைய சைஸ். பட் இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த டோர், தென் இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த டோர், தென் இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த டோர் அதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரி, இந்த 2 பெட்ரூமுடைய சைஸ் மட்டுமே 3 feet கிராஸ் 7 feet அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து 4 feet கிராஸ் 7 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த டோரை வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லா வால்ஸுமே 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல எல்லா வால்ஸுமே நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கிறோம். பட் இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இந்த வால், இந்த அவுட்டர் வால், தென் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த இன்னர் வால்ஸ், அதுக்கப்புறமா இந்த பாத்ரூம்ல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் மட்டும் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 1508 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா 28 lakhs to 29 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். திஸ் இஸ் நாட் a detailed estimate, only approximate estimate is 28 lakhs to 29 lakhs. Bye, thank you.